ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, இந்த சைடில் பார்த்தா யானாங்க ஜியா கூட சேர்ந்து அங்கே ரொம்பவே க்ளோஸ் அங்கே வந்துட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அங்கே வேணுக்குனே அங்கே அவன் கூட சேர்ந்து அவங்க க்ளோஸாக வந்துட்டு ஆட்டம் போட்டதுமே நம்ம ஹீரோயின் இந்த ஃபேஸ்க்கு வந்துட்டு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கனா இல்லையா, இந்த ஃபேஸால் தான் உனக்கு இந்த நிலைமை, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிகிட்ருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த ஜியாக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் பிறகு வெளியே போனாங்க, ஏகப்பட்டாங்க ஆளுங்க வந்துட்டு ஹீரோயின் அங்கே கிட் பண்ண வர்றாங்க. பட் அப்போ கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ ஜோ வந்து எழுறான். பார்க்குறதுக்கு அந்த ஏன் மாதிரியே இருக்கான். நம்ம ஹீரோயின் ஜோ நீ திரும்ப வந்துட்டு ஏன் செட் அங்கே கேட்கும்போது இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் ஜோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது பட் ஹீரோயின் அவன் கழுத்தில் இன்ஜெக்ஷனை போட்டு அவளை அவங்க மயக்கமாக்கிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு சிரிச்சிட்ருக்கா. அவனை அங்கே வீட்டுக்குமே கொண்டு வந்து கட்டி போட்டுட்டு எனக்கு நீ கிடச்சிட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நீ எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கா. அங்கே ரொம்பவே நம்ம ஹீரோ அங்கே ஷாக்காய் போய் எழுந்திரிச்சிட்ருக்கா. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஜோ கிடையாதுன்னு சொன்னதும் நீ ஜோதான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே சில கிஃப்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சா. அவன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னதுமே அதை எப்படி நீ எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிட்டு போட்டு அவனை அடிக்கிறா. நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டேன், நீ என்னோட ஜோதான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாகறா. அங்கே ஒரு ரிங்கையுமே காமிக்கிறா. பட் அவன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறான். சின்ன வயசில் அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி தனிமையில் இருக்கும்போது அந்த ரிங்கை கொடுத்து நம்ம ஹீரோங்க வந்துட்டு அவளை நல்லபடியாக பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லியிருந்திருக்கான். ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அதை எப்படி நீ வந்துட்டு இதெல்லாமே மறந்து போவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கேட்டு கோவப்பட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஃபீலாக தான் ஆயிட்டுருக்கு. உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லி கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற சொன்னதுமே இன்னும் ரொம்ப கோவமாகி போயிட்டு கழுத்தை வந்துட்டு பிடிச்சிங்க நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. நீ எப்படி வந்துட்டு இந்த ரிங்கை வந்துட்டு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அவனை வந்து கிட்னாப் பண்ணி அவங்க தூக்கிட்டு போயிட்டுருக்கா. ஸோ யான் அதெல்லாமே பார்த்துட்டு வேற ஒரு பையனோட சேர்ந்து அவள் எப்படி ஒன்றா இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நைட் எல்லாமே அவனை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கா. அப்போ அங்கே சில விஷயங்கள் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ஞாபகம் வந்துட்டுருக்கு. பார்த்தாங்க மேரேஜ் அதுவுமாவே வந்து இப்படி நம்ம ஹீரோ வந்து வார்க்காக போயிருந்திருக்கான். அந்த டயத்தில் அவனோட ஃபிங்கர் மட்டும்தான் இப்படி ரிங்கு தான் கிடச்சிருக்கு, அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிருது. ஏன்னா அவன் வார்க்கு போகும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கான் போல். பிறகு இந்த யான் பார்த்தா அங்கே மீட் பண்ண வந்ததுமே இப்படி மேடம் வரலன்னு சொல்லும்போது அங்கே அதை கேட்டுட்டு அவள் எங்கே போயிடுவா, எப்படினாலும் என்கிட்ட வந்துட்டு அவள் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். திரும்ப பார்த்தா இங்கே நம்ம ஹீரோ தன்னை விட சொல்லி அங்கே பேசும்போது அங்கே இன்ஜெக்ஷனை போட்டு அவள் மயக்கமாக்கிறா. நீ என்ன நினச்சிட்ருக்க, இவ்வளோ நாள் கழிச்சு நீ எனக்கு கிடச்சிருக்க, நான் உன்னை போய் விட்டுருவேன் நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு சொல்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லும் போதே அவன் அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறான். அங்கே வந்து நின்று கத்திட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவள் ஹனி வாட்டர் கொண்டு போய் கொடுக்குறா. உனக்கு தலையெல்லாம் பெயின் ஆயிட்டுருக்குள்ள இது குடின்னு சொன்னதுமே இந்த டைம் நீ வந்து பண்ணதை நான் வந்துட்டு மன்னிச்சிட்டேன், பட் இதுக்கப்புறமே நான் மன்னிக்க மாட்டேன், நீ வந்துட்டு இன்னைக்கு பண்ண காரியத்துக்கு நீ வந்து கண்டிப்பாக ஜியாட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அவளுக்கு இந்த ஃபேஸை திரும்பவே காமிப்பேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே கூலாக இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்துட்டு நீ சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. பிறகு திரும்பவுமே நம்ம ஹீரோட்ட அங்கே கண்ணெல்லாமே கட்டி வச்சுட்டு ஒரு ஃப்ளார் எடுத்துகிட்டு போனதுமே ஸ்மெல் வந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அங்கே அவள் கண்ணை கழட்டி விழுறா. பார்த்தா அந்த ரோஸில் தான் அங்கே பிளட் எல்லாமே அங்கே போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே அவனும் போய் ஹக் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு உன்னை ஹக் பண்ணிட்டு இப்படி தூங்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவன் அங்கே எடுக்க ட்ரை பண்ணதுமே தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்றத சொன்னதும் அவள் தூங்க ஆரம்பித்ததுமே அவங்க டச் பண்ணி அப்படியே தட்டி கொடுத்துட்டு அங்கே ஹீரோயினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு என்னால் இப்போதைக்கு உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறான். பட் ஹீரோயினை பார்த்தா அங்கே தூங்கவே இல்லை, சும்மா ஆக்டிங் தான் போல், அவன் ஜோவா என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான். பிறகு ஹீரோயின் அங்கே வந்துட்டு இதை பற்றி யோசிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யானை நீங்கள் எவ்வளோ சொல்லியுமே கேட்காம உங்களோட பெட்ரூமில் அந்த ஜியா கூட சேர்ந்து போய் ஆட்டம் போட்டுட்ருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே பைத்தியம் மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே வந்துட்டு பயமாய் போயிடுது. அங்கே உள்ளே பார்த்தா இந்த ஜியாவும் அவனும் சேர்ந்து அங்கே அசிங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அங்கே கீழே விழுந்திருக்கு. அதில் வந்துட்டு மிதிச்சு அங்கே வந்துட்டு
ஒரு மாதிரியாவுமே இருக்கவுமே அவளை பிடிச்சி அவங்க அடித்து தள்ளி விட்டுட்டு அங்கே அதை எடுத்து தொடச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து அவன் கோயிலுக்கெல்லாம் போய் அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ப்ரை பண்ணிக்கோ, இதை வேணிக்கிட்டேன்னா நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு ப்ரை பண்ணிட்டு இருக்கா. சேர்ந்து இருக்கணுன்றதுக்காக ஹீரோ வந்துட்டு போகிற வாரம் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசுகிறா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ, நீ என்ன வந்துட்டு பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு உனக்காக விஷ் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ என்ன வந்துட்டு இப்போ பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்காக தான் நான் விஷ் பண்ணியிருக்கேன், வேற என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ ஹீரோ நல்லா இருக்கணுன்றது தான் அவளுக்கு எப்பயுமே நினைப்பு இருந்திருக்கு. என்ன வந்துட்டு இந்த கேவலமான ஒரு ஃப்ரேம்காக நீ வந்து அவளை போட்டு அடிப்பியான்னு சொன்னதும் உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ வார்த்தைகளை பேசுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுறா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், உன் லெவல் என்னன்னு உனக்கு தெரியுமா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த ஜியா வந்துட்டு உடனே எங்கள் ஆக்டிங் பண்ணதுமே அவ்வளோதான் அங்கே பைத்தியம் மாதிரி ஆகி போயிட்டு எங்கள் கழுத்தை பிடிச்ச ஒன்று நெரிச்சிட்டு அடிச்சங்க தள்ளி விழா. எதுக்காக நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்க கேட்கும்போது ஹீரோயினுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிடுச்சுக்கு. இப்படி மேடம் சாரோட இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னதும் இவங்க 2 பேத்துக்கும் இதுக்கப்புறம் இங்கே இடம் கிடையாது, அடித்து வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு ஹீரோக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என்ன டார்லிங் திரும்ப நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேனான்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, எதுக்காக நீ திரும்ப திரும்ப என்ன வந்துட்டு ஜோன் சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு நீ ஜோதான்றது நல்லாவே தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் நீ ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது அங்கே அவனை போய் அவள் கிஸ் பண்ண போகிறா. பட் அங்கே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டதுமே அவன் இதான் சான்ஸ் வேகமாக எஸ்கேப் ஆகிடுறான். பட் கூப்பிட்றது பார்த்தா உங்கள் பிரதர் தான், நீ எப்படிங்க வந்தேன்னு சொன்னதுமே நான் உன்னை பார்த்தேன் வந்துட்டேன் அப்படின்ற சொல்கிறான். எனக்கு வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பி விட்டுருந்தாங்கப்பா உன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம ஹீரோவோட வேலை தான் போல். ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே கால் வந்துடுது. இப்படி ஏன் வந்துட்டு அங்கே நின்றுட்டு நீங்கள் வந்துட்டு சாரி கேட்டால் தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறா. வந்து ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு அவட்ட மன்னிப்பு கேட்கலன்னு வச்சுக்கோமே என்னோட ஃபேஸை நீ திரும்பவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சதுமே ஹீரோ ஏன் அப்படியா நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் கழுது பிடிச்சி பயங்கரமாக போர்ஸ் பண்ணி நெருக்க ஆரம்பித்ததும் அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே பயமாகி போயிடுது. ஏன்னா ரொம்பவே வந்துட்டு மோசமாக பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாயிடுச்சுக்கா. அவங்க வந்துட்டு சரி ஓகே நான் இந்த டைம் வந்துட்டு உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவன் இதுக்கு மாதிரி வந்துட்டு வேலையெல்லாம் நீ என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதுன்னு சொன்னதும் இப்போ என்ன அவட்ட மன்னிப்பு தானே கேட்கணும், இருக்கட்டும் பரவாயில்ல நான் அவளுக்காக ஒரு நெக்லஸ்லாம் ஆர்டர் பண்ணுறேன், நீ அதை கொண்டு போய் கொடு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு ஹாப்பியாகிடுவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. மேன் வந்து கொடுத்தா அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி சொன்னதுமே அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு என்ன பண்ணணுன்றது நல்லாவே தெரியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை வச்சுருக்கா. ஸோ அங்கே ஃப்ளார் எல்லாமே மோந்து பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அந்த ஜியா இந்த ரிங் என்ன உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான்னு கேட்டதுமே ஹீரோயின் ஆமான்னு சொன்னதும் அவள் ரொம்ப திமிராயிட்டு அதை தூக்கி எரிஞ்சதுமே அவ்வளோதான் அவள் அப்படியே வெறி பிடிச்சமா இதாயிட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சு அங்கே கீழே தள்ளுறா. அப்போ அந்த யான் வந்து நீ என்ன தெரியுது அவன் மேலே கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் அங்கே ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணும்போது அவன் ஃபேஸில் வந்துட்டு அங்கே மார்க் விழுந்துருது. அதை பார்த்ததுமே அங்கே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன தைரியம் தான் அந்த ஃபேஸில் அடி விழுகிற மாதிரி நீ பண்ணியிருப்ப, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த ஃபேஸ் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உனக்கு சொல்லியிருக்கேன், இதை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா, நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா. உனக்கு இது எப்படி கிடச்சிச்சின்னு தெரியும்லன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. இவ வேற ஒரு பையன் போல கொஞ்சம் ஃபேஸ் ஜாட ஹீரோ மாதிரி இருந்திருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி வந்து உயிருக்கு போராடும் போது காப்பாற்ற ஹீரோயின்ட்ட சொல்லும் போது எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டதுமே உனக்கு வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் காப்பாற்றிக்கோன்னு சொன்னதும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணி இந்த ஹீரோட ஃபேஸை கொடுத்துருக்கா. நான் வந்துட்டு எவ்வளோ பொறுத்து போயிட்டேன், நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த ஃபேஸ் வந்துட்டு வச்சுட்டு நீ ஆட்டம் போட்டுட்ருப்ப, இதுக்கப்புறம் இந்த ஃபேஸே எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா அவரே வந்துட்டாரு, இப்போ இந்த ரிங்கை நீ வந்துட்டு எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக மூஞ்சே இருக்காதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போனதும் 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ரிங்கை தேடுறாங்க. ஃபைனலாக இந்த ரிங்கை வந்துட்டு அவன் கண்டுபிடிச்சி கொடுத்ததும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்க மாட்ட, உனக்கு இதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு இடமே கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே அங்கே தூக்கி அங்கே வெளியே போட சொல்லிடுறா. அவளோட பிஹேவியர் எல்லாமே உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரியே வந்துட்டு அங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே அவங்க அசிஸ்டன்ட் வர்றாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப பேனிக் அட்டாக் ஆகி போய் பயந்து போய்
நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன? நீ வந்து திரும்ப ரிட்டர்ன் வருவேன்னு தானே சொல்கிறேன். நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக உனக்காக காத்துட்ருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்பவே கவலையாயிட்டு புலம்பிட்டுருக்கா. பிறகு பார்த்தா அவன் நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது என்ன இது எல்லாமே கனவா? அவன் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அங்கே கையில் மட்டும் அங்கே வந்துட்டு அடிபட்டுறதில்ல, அங்கே பேண்டேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒரு செகண்டில் வந்துட்டு அந்த ஆன்சரை சொல்லியிருக்கான். உனக்கு எப்படிப்பா இதெல்லாமே தெரியும்? நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன்னு சொன்னதுமே கூடி சீக்கிரம் உன்னையுமே நான் மாற்றிடுவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் கண்டிப்பாக வந்திருப்பான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டு சார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு மேடம்னு சொன்னதுமே திரும்ப நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறப்ப இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது, நீ எங்கே போனாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிவேன்றது உனக்கு ஏன் தெரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுட்ருக்கா. ஹீரோ நீ எதுக்காக இப்படி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க எங்கே போனாலுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அவள் ஸ்மோக் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு பிடிக்கல. அதை பிடிங்க கீழே போட்டதுமே என் மேலே அப்போ உனக்கு ரொம்ப அக்கறை இருக்கா அப்படின்ற சட்டங்க கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறத கேளு, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்து இரு, அதான் உனக்கு நல்லது, நான் உன்னை எங்கே போனாலும் விட மாட்டேன், கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்கிறா. பிறகு அந்த யான் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நான் வந்துட்டு உனக்கு டைமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ பேசினே இல்லை, இப்போ நான் உனக்கு டைம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு பேசாமல் நான் சொல்கிறத கேளு, நீ ஒரே ஒரு டைம் வந்து ஜியாட்ட வந்து சாரி கேட்டுன்னு சொன்னதுமே கேட்டுட்டா போச்சுன்னு அவன் சொல்லும்போது அவனுக்கு கால் வந்துடுது. இப்படி கம்பெனிலேருந்து எல்லாம் வந்து கொலாபரேஷனுமே ஹீரோயின் கேன்சல் பண்ணிட்டான்னு. ஸோ அவன் இங்கே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்து விடுறான். அதை கேட்டுட்டாவே ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் என்னை வந்து பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை இப்படியே சும்மா விட்டுருவேன் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு எந்த நிலைமையில் இருந்தியோ அதே நிலைமைக்கு தான் திரும்ப வரப்போகிற, நான் உன்னை எப்பயுமே வந்துட்டு மன்னிக்கவே மாட்டேன், இந்த ஃபேஸ்மே உனக்கு இதுக்கப்புறம் சொந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற பர்சன் சொல்கிறாங்க, ஏன்னா ரயான் ஃபேமிலியோட பொண்ணு உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு பேசுனதும் பட் எனக்கு வந்துட்டு என்னன்னு தெரியலை, அவள் யாரும் நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொன்னதுமே பட் வந்துட்டு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, நீ இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் அங்கே தன்னோட ஐடென்டிஃபைவை இவங்க முன்னாடிக்கு வந்து ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவன் இந்த மாதிரி சும்மா அங்கே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ கண்டிப்பாக நீ வந்துட்டு நல்ல வேலை எனக்கு பண்ணிட்ட, நீ அந்த யானுக்கு வந்துட்டு என்னோடய ஃபேஸை கொடுத்ததுனால என்னோட வேலை இன்னுமே ரொம்ப ஈஸியாக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட ஹீரோவோட நம்பர் அங்கே கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு அவள் கால் பண்ணிகிட்ருக்கா, என்ன வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு பார்க்குறியான்னு சொன்னதும் எனக்கு தான் தெரியுமே நீ கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன விஷயமா நீ கால் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நீ இன்னைக்கு கண்டிப்பாக என்னை மீட் பண்ணுறதுக்காக இங்கே வில்லாக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது என்னால் வர முடியாது, நீ நினைக்கிற பர்சன் நான் கிடையாதுன்னு சொன்னதும் நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக இப்படி ஜியா வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின்மே இப்போ என்னோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, மீட் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போனதும் அவன் உடனே நீ வந்துட்டு யானை எங்கே வச்சுருக்க, மார்னிங்லேருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ளீஸ் வந்துட்டு எனக்காக நீ அவரை விட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு நான் ஹீரோயை தான் கிட்னாப் பண்ணி வச்சுருக்க மாதிரி எங்கள் ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா. அப்போ அந்த யானை அங்கே வந்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் உன்னோட ஆள் தான் என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறதுக்காக வந்துட்டு அவளாவே நீடன் பண்ணிட்டு அங்கே சாரி கேட்டு ட்ராமா பண்ணா, இப்போ என்ன ஏன் மேலே பழிய போகிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா, காசுக்காக நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா, அவன்ட்டு எல்லாத்தையும் நான் பறிச்சிடேன்றதுக்காக இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி காசு வாங்கலான்னு ஐடியா பண்ணுறியான்னு சொன்னதும் அவன் கோமாயிட்டு போய் தொலை நீன்னு சொல்லிட்டு வேட்டி விழுறான். பிறகு ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நான் உனக்காக தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோ வந்து வேணுக்குனே ஹீரோயினோட முன்னாடியே ஹீரோயினை பிடிச்சவங்க கிஸ் பண்ணதும் அவன் அதை பார்த்துட்டு கோமாயி போயிட்டு யாரா நீ அவளை விட்டு விலகி போவ, என்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லும்போது ஹீரோ அவளுமே அங்கே உள்ளே போயிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ வேகமா எந்திரிச்சு போக பார்க்கும்போது இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து கால் வந்துடுது. இப்போ என்ன மேடம் பண்ணேன்னு சொன்னதுமே உனக்கு என்ன பண்ணணும்னு பக்காவா தெரியும்ல, அது எல்லாத்தையுமே நீ பண்ணி விட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அந்த யானை தான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினோட அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை போய் டச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னுமே டைம் இருக்குது, நம்ம 2
பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட வைக்காதன்னு சொல்லிட்டு அவன் போனதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கவலையாயிட்டுருக்கு. பிறகு இந்த ஷாவ் ஃபேமிலியோட பொண்ணு திரும்ப ரிட்டர்ன் வராங்கன்ற விஷயத்த ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஷாவுமே அங்கே திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டுருக்கா. இவ அப்ராடுக்கு போய் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ தான் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே அவனுமே அதை எல்லாத்தையுமே அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அந்த ஷாவும் வந்து அவங்க தாத்தாவும் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கே வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. நீ வந்து இதுக்கப்புறமே வந்துட்டு இப்படியே இருக்கக்கூடாது, நீ போய் ஃபஸ்ட்டு ஜோவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னதும் அங்கே அவனோட கையை பிடிக்க போனா. அவன் கையை வந்துட்டு வேலைக்கிட்ட அங்கே உள்ளே போகிறான். நீ வந்துட்டு எவ்வளோ நாளாக சிங்கிளாக இருந்துச்சு, இப்போ ஷாவ் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத அவர் சொன்னதும் எனக்கு வந்துட்டு அதில் எந்த ஒரு விருப்பமே கிடையாது, நான் அவங்கள லைக்கே பண்ணலை, கண்டிப்பாக வேற ஒரு பர்சன் அவங்கள வந்துட்டு பிடிச்ச மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லும்போது, ஐ திங்க் வந்துட்டு உனக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு போல, நான் வந்து உன்னை போர்ஸ் பண்ண விரும்பலைன்னு அவர் சொல்கிறாரு. வெளியே வந்து இன்னும் இது உன்னோட வேலை தானே, தாத்தாட்ட நீ தானே சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கன்னு சொல்கிறப்ப நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அந்த ஷாவ் வந்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு கையை பிடிச்சி பேசினதும் இவனுக்கு அதை நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ அவள் கையை பிடிச்சது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிச்சுடா அவள் பைத்தியமாகவே போயிடுவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க அவங்க 2 பேத்துக்குமே இப்படி மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அதை கேட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாகி போயிருது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு. ஐயோ கடவுளே, என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ண போகிறாங்க தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே வந்துட்டு அவர் ஆமான்னு சொல்கிறாரு. பயங்கரமாக வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. நீங்கள் வந்துட்டு வேணுனாலும் வெளியே விசாரிச்சு பாருங்கன்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வாஷ்ரூமில் போய் அங்கே தலையில் வந்துட்டு தண்ணி எல்லாமே திறந்து விட்டுச்சுக்கா. நீ வந்துட்டு வார்க்க போகிறேன் எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிட்டு திரும்ப வந்துடுவேன்னு நினச்சேன், இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த லெவலுக்கு போவியா, இது என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ எப்படி வேற ஒருத்தைய போய் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் தன்னைத்தானே இங்கே சூசைட் பண்ணிக்க அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே அந்த ஒர்க் பண்ணுற பர்சனுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோவை அங்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவுமே அங்கே வந்து வேகமாக பதிலுக்கு அங்கே அட்டாக் பண்ணி அவள் கையில் அடிபட்டுது. பிறகு மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயின் தெரியுது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு ஐயோ கடவுளே, நீன்னு தெரியாமல் நான் வந்து அட்டாக் பண்ணிட்டேன், உன் கையில் வந்துட்டு பிளட்டாக வந்துட்டுருக்கு, வா நம்ம போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, நீ என்ன வந்து என்னை விட்டுட்டு வேற ஒருத்தைய போய் மேரேஜ் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் வெளியே போய் எனக்கு பண்ண வேண்டாம், இங்கே இருக்குது நீயே பண்ணி விடுன்னு சொல்லும்போது சரி ஓகே இந்த லெவலுக்கு நீ இறங்கி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்கிறான். அந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டப்ப அங்கே போட்டு அவள் அடித்து பயங்கரமாக வந்துட்டு சித்திரவதை பண்ணியிருக்கா. பட் வந்து அங்கே ரொம்பவே லாயலாக வந்துட்டு இவளுக்காக இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக ஒரு லெவல்லையுமே இருந்திருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினை திரும்ப மீட் பண்ணணுன்றதுக்காக அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே பொறுத்துட்டு இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே அங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு கோவமாகி போயிட்டு அவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் உன் மேலே கையை வச்சிருப்பா, நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் அவளை பீஸாக வெட்டாமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே நீ அப்படி எதுவுமே பண்ண வேணாம், நீ எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிட்டு எமோஷனல் ஆகிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு விலகி போனதுமே இந்த டைம் கிடையாது, இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக நீ வேணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க அங்கே போகும்போது என்ன உன்னோட மேலே வந்து லேடிஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்போ யூஸ் பண்ணுறது தான் அப்படின்றதவே சொல்கிறான். அதுக்கு மேலே நீ என்ன வந்துட்டு இப்படி என்னை கண்காணிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போனதுமே இவன் ரொம்ப டென்ஷன் இவளோட மனசில் இவன் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னா என்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. பிறகு அங்கே ரயான் ஃபேமிலியோட பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் தான் அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோமே உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இவளுக்கு கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் அவங்களுக்கு வந்துட்டு என்ன என்னோட அசிஸ்டண்ட்டே வந்துட்டு கொடுப்பாரு, அவருக்கு தான் இது என்னன்னு சொல்லிட்டு தெரியும், வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னதும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேடம் அப்படின்ற சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு கான்ட்ராக்டை வந்துட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுமே திரும்ப மீட் பண்ணிவிட்டு இங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ தூரத்துக்கு அவட்ட பொறுத்து போகணுன்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அவங்க வந்து பண்ணிட்டுருக்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோ எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் போயாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவன்கிட்ட கேட்குறான். சரி ஓகே அவட்ட வந்துட்டு பர்ஃப்யூம் அனுப்புகிறேன்னு சொன்னையே உண்மையிலே அனுப்ப போகிறேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு அவ சொல்கிறா.
பிறகு இங்கே பெர்ஃப்யூமே அனுப்பி வச்சதுமே அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நான் ஏதோ வந்துட்டு தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் போல, இது வந்துட்டு அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்ததுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே நம்ம வந்துட்டு அவளை போய் மீட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறாங்க. பிறகு அங்கே தாத்தாவுமே போய் மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. திரும்ப வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போகும்போது ஹீரோ அங்கே இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க வந்திருக்காங்க. அப்பாங்க நீ எதுக்காக இங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், இந்த கேள்வி போய் உங்கள் தாத்தாட்ட கேளு, அவர் தான் என்னை அனுப்பி வச்சாருன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு அங்கே டாக்டரை போய் அங்கே செக் பண்ண சொன்னதும், அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது, 3 days தான் அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவள் போகிறா. பிறகு ஹீரோக்கு இங்கே சுத்தமாக வந்துட்டு மனசே வர மாட்டுது, அவளுக்கு உடம்பு முடியலையே நம்ம எப்படி போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்பாங்க நம்ம இது எப்படி இருக்கு மேடம் நீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி கேட்டதும், அந்த டாக்டர் உள்ளே வரும்போது நான் அவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, அதனால தான் அந்த ஆளை வந்துட்டு பயந்து போயிட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்கிறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இந்த டைம் நடக்கும், நான் திரும்பவுமே உன்னை இழக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படின்றத சொல்கிறா. சரி இது எப்போ ஃபினிஷ் ஆகும்னு சொன்னதும், இது ஃபினிஷ் ஆனால் இன்னொன்றுன்னு சொன்னதுமே கண்டிப்பாக அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. அங்கே அந்த ஃப்ளாரோட பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு எடுத்து எடுத்து அங்கே பிச்சு போட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான், என்னோட ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு நான் உன்னை மீட் பண்ண வரேன்னு. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. நான் ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஷா வந்துட்டு ஒரு பைத்தியம் மாதிரி மாறி போயிட்டா, அவங்க வீட்டை அங்கே சர்வெண்ட்டாகவே கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் ஷாக்காகி போயிடுறா. அங்கே கொலை பண்ணிட்டு மற்றவங்களையுமே அங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஒரு நீ எனக்கு கிடைக்கலன்னா நான் கண்டிப்பாக உன்னை யாரையுமே வந்து கிடைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகும்போது தாத்தா வந்து கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடறாரு, நான் பைத்தியம் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் பைத்தியம் ஆகிட்டேன், இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அங்கே இன்ஜெக்ஷனை போட்டு அவளுக்கு மயக்கி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு தாத்தா அவன்கிட்ட அங்கே சாரி எல்லாமே கேட்குறாரு. பிறகு அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக அவங்க தாத்தா வர சொல்லியிருக்காரு. அங்கே போகும்போது இப்போ நீ உன்னை ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சிட்டேனம்மான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ தான் வந்தேன்னு சொல்கிறா. உன்னோட தாத்தாவும் நானுமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா அப்படின்ற சைட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பற்றியுமே அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. பிறகு ஹீரோ அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க வேணுக்குனே போயிட்டு ரொம்ப க்ளோஸாக வந்து தெரிஞ்ச மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும், இவன் எதுக்காக வந்து தன்னோட உயிரங்க வந்து பணைய வச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கவலையாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நான் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்படி மேடம் நெக்ஸ்ட் டே கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே வந்து 2 பேருமே சேர்ந்து அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட பேக் எல்லாத்தையுமே வெளியவே வாங்கிக்கிறாங்க. ஏன்னா ஹியூமனோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே திருட்டுத்தனமாக வந்துட்டு இல்லீகலான வேலை தான் இவங்க பண்ணிட்டுருக்காங்க போல். ஹீரோயின் உள்ளே போனதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஏகப்பட்டவங்க வந்துட்டு பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க வந்துட்டு ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையுமே. பட் ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்து எதுவுமே வந்துட்டு பண்ணாத மாதிரி தெரியாத மாதிரி இங்கே ஆக்டிங்கை பண்ணிகிட்ருக்கா. அங்கே ஒரு பர்சன் அங்கே வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லாத்தையுமே ரீட் பண்ணிகிட்ருக்கேன், கூடி சீக்கிரம் வந்துட்டு இந்த லேடியோட உடம்புலேருந்து எல்லாமே எடுத்துக்கலான்னு சொல்கிறப்ப ட்ரக்கை இன்னொரு பர்சன் மேலேயுமே அங்கே வந்துட்டு போட போகிறாங்க. ஸோ அங்கே ட்ரக்கை போட போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் இதை என்கிட்ட வந்துட்டு கொடுக்குறீங்களா, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்கே வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க எல்லாருமே போலீஸ். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு கன் எடுத்துகிட்டு அங்கே ஷூட் பண்ண போகிறா. ஸோ ஹீரோயினோட ஆளுங்களுமே அங்கே வந்துட்டு கன்னை வச்சிட்ருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீ அப்படின்னா எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையில் ஷூட் பண்ணதும் அவங்க அசிஸ்டன்ட் கோவமாகி போயிட்டு அங்கே அவளோட கையில் வந்துட்டு ஷூட் பண்ணி போட்டு அடித்து அங்கேருந்து விரட்டி விட்றாங்க. ஹீரோயினுமே எப்படியோ வந்துட்டு காப்பாற்றி அங்கே வெளியே கூட்டிகிட்டு வந்ததும் ஹீரோயின் தன்னைத்தானே அங்கே வந்துட்டு தைரியப்படுத்திட்டு அங்கே கத்தியை வச்சு வந்துட்டு குண்டை வெளியே எடுத்துடுறா. நம்ம எல்லாருமே சரி ஓகே இப்போவே நம்ம கிளம்பி இங்கேருந்து போயாகணும் வாங்க அப்படின்ற சைட்டு வேமா அங்கேருந்து போகிறாங்க. அவன் அதனால் எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் இல்லை அவரோட ஐடென்டிஃபை இன்னமே எதுவுமே வெளியே வரல அப்படின்றத சொல்கிறாங்க.
நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சு அவங்க தாத்தா பேசிட்டு இருக்காரு. அப்போ அங்கே யூ வேகமாக ஓடி வந்து இப்படி எல்லாத்தையுமே சீல் வச்சுட்டாங்க. அங்கே ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. உங்கள் பேத்திக்குமே அடிபட்டுருக்கு, அவங்க எங்கேயும் எஸ்கேப் ஆயிருக்காங்கன்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோ கோவமாகி போயிட்டு இந்த ஆளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறான். பட் யூ வந்துட்டு அங்கே சரியாக அவன் கூட சேர்ந்து அங்கே ஃபைட் பண்ணுறப்ப அவர் டேபிள் கடியில் அங்கே வந்துட்டு இந்த டோட்டல் வந்துட்டு எல்லாமே வந்து ஃப்ளாஸ்ட் ஆகுற மாதிரி அங்கே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அந்த பட்டனை ஆன் பண்ணி விட்டதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அந்த தாத்தா வந்துட்டு கன் எடுத்து நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஷூட் பண்ணதுமே அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. பட் அங்கே வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக ஆளுங்க வந்துடுறாங்க. அந்த பட்டனையுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருது நிலமை அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி சொன்னதும் அவர் ரொம்பவே வந்துட்டு நோஸ் ஆகி போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட வந்து ஒழுங்கா நீங்கள் அவரை காப்பாற்றிடுங்க, இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டேக்கா. ஸோ டாக்டருக்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. அவங்க பிரதர் நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் நல்லாயிருவாருன்னு சொல்லும் போதே அவங்க மயக்கமாகி விழுந்ததுமே அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க கையில் அடிபட்டிருக்கு, ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னதும் அவளையுமே அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவுமே எங்கள் அசிஸ்டண்ட்டை எவ்வளோ நேரமாக நான் மயக்கத்தில் இருக்கேன்னு சொன்னதும் மேடம் ரொம்ப நேரமானு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனோட பக்கத்தில் அங்கே போய் ஹக் பண்ணிட்டாங்க, ரொம்பவே சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணிட்டா. ஸோ நம்ம ஹீரோ நான் உன்னை ரொம்ப பயமுடுத்திட்டேனான்னு சொன்னதுமே நல்ல வேளை நீ வந்துட்டு முழிச்சிட்டியா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே கிஸ் பண்ணதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க பிரதரும் அவங்க சிஸ்டர் எல்லாம் எல்லாரும் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் பண்ணுற வேலையை சரி சரி விடுங்க, அவங்க வந்துட்டு ஜாலியாக இருக்கட்டும் நம்ம கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு இப்படி அடிபட்டுருக்கு, அதனால தான் அவன் மயக்கமாயிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்னால் தானே உனக்கு இப்போ இவ்வளோ பிரச்சனை, நான் உனக்கு எவ்வளோ வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாயிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே உனக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ ஏன் இவனுக்கு இந்த நிலைமைக்கு காரணமானவங்களே எப்படி சும்மா விட்டு வைப்பா, ஸோ அவளை எங்கே இருந்தாலுமே தேடி கண்டுபிடிங்க, அவனுக்கு என்ன மாதிரி வந்துட்டு கஷ்டங்கள் நடந்துச்சோ அதே தான் அவங்களுக்குமே நடக்கணும் அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோ கூட சேர்ந்து அவள் பேசிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கா. இங்கே பார்த்தா அந்த ஷா வந்து அந்த யானை வந்து கட்டி போட்டு வச்சுட்டு பார்க்குறதுக்கு ஃபேஸ் என்னமோ அவனை மாதிரியே தான் இருக்குது. பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ வேணாமே அவன் தானே வேணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறா. ஹீரோவுக்கு வந்துட்டு அவன் மெடிசன் போட்டுட்ருக்கும் போது ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு பெயின் ஆனதுமே பயந்து போயிட்டு நான் இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்கோமே அவங்க சிஸ்டர் இன்லாம் என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, அவன் திரும்ப என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் கவலைப்படுறேன்னு சொன்னதுமே நீங்கள் பேசாமல் ஒரு வேலை பண்ணுங்க, அவனை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு குண்டு மாதிரி ரெடி பண்ணி அவனை உள்ளே வச்சிருங்க, நான் மட்டும்தான் அவனை பார்க்கணும், அவன் திரும்ப என்னை விட்டுட்டுலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறா. அவள் உண்மையிலேயே ஒரு பைத்தியம் மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு சிரிக்கிறா அழுகிறா என்னென்னமோ பண்ணுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் இன்லாக்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. பிறகு இங்கே ஹீரோக்கு வந்துட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோமே டாக்டர் நீங்கள் தானே அது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இந்த டாக்டர் தான் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிருந்திருக்கா ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. உங்களுக்கு இதில் என்ன பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஏன் தெரியாது, அந்த பொண்ணு நீ இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் வந்து சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா, அவள் கையை கட் பண்ணி அங்கே பாரு அந்த தழும்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக டேட்டுமே போட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருந்தா. ஹீரோயினோட கையை அவன் பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கான். என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம், நான் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே வந்துட்டு ஃபீல்மே ஆயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே போய் அவங்க யாரையுமே காப்பாற்ற முடியாமல் போயிடுது. அதை நினச்சி அவனுக்கு ஒரு பக்கம் கவலை ஆயிட்டுருக்கு. ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக வந்துட்டு எப்படியோ வந்து மைண்டை செட் பண்ணி நல்லபடியாக வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஹீரோ ஹீரோயினுமே கிராண்டாக வெட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அங்கே போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஜியா வந்துடுறா. நான் வந்து அவனோட பேபிக்கு வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், வெக்கமே இல்லாமல் நீ அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் வாயை மூடிட்டு பேசாமல் யாருன்னு தெரியும்
தெரியாமல் என்ன உளறிட்டு இருக்க, இது வந்துட்டு ஜோ உன்னோட ஆள் எங்கன்னு சொல்லிட்டு நீ போய் பாருன்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க அவர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்து அவ இருக்கிற இடத்தையுமே சொல்லிடுறா. இந்த ஜோ நிலைமையை பார்த்தா ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. அந்த ஷா வந்துட்டு பாடாப்படுத்துறா போல. நான் வந்துட்டு இப்போ வந்து இருக்கேன், நீ எப்படி இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணலான்னு சொன்னதுமே அந்தாசை பிடிச்சவ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ இந்த குழந்தைக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. பட் அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்லை, அவன் பொழைச்சா போதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கும்போது உன்னை விட உண்மையிலே அவனே பெட்ருன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு யாரை பற்றியுமா நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோவை பற்றி தான்றது அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. சரி ஓகே, அவன் இருக்கிற இடத்த பற்றி நீ சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே இந்த டைம் வந்துட்டு நீ என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு அவமே வந்துட்டு யோசிச்சுட்டேக்கா. சிஸ்டர் இன்லா எல்லாத்தையுமே மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோங்க உங்கள் சிஸ்டர் என்ன சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏகப்பட்ட டைம் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவள் டிப்ரெஷன்லேயே போயிட்டா. அவள் ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி மைண்ட் ஆகி அவள் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டா. அவளை நாங்கள் திரும்ப தேடி கொண்டு வரதே ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. ரெண்டாவது அவளுக்கு எப்பயுமே வந்துட்டு பேனிக் அட்டாக்காக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அவள் எப்பயுமே மெடிசன் எடுத்துகிட்ருக்கான்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவன் போய் எங்கள் கார்லேயுமே உட்காந்து அழுதுட்ருக்கான். நான் வந்து இந்த கண்ட்ரிக்காக சேவை பண்ணுறேன்ற பேரில் என்னை நம்பி வந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே மனசு வேதனை ஆயிடுச்சுக்கு. பிறகு ஹீரோயின் ஃபைனலாக அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் நிற்கிறா. அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ஷாக் ஆயிடுச்சுக்கு. அந்த ஷாவை அங்கே வந்துட்டு அவள் கட்டி போட்டு வச்சு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு அவரை என்ன மாதிரி பண்ணியோ அதே பனிஷ்மெண்ட் தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக அவளை போட்டு அடிச்சு அங்கே ட்ரீட் பண்ணுறா. பிறகு இந்த யான் வந்து நான் வந்துட்டு உன்னை உண்மையிலே லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதும் என்னது லவ் பண்ணிகிட்ருக்கியா, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேக் மட்டும்தான், எப்பயுமே நீ ஒரிஜினலாக மாற முடியாது, எனக்கு வந்துட்டு நீ தேவை கிடையாது, எனக்கு வேண்டியவர் எனக்கு கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவனையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே போட சொல்லிடுறான். ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஃபைனலாக அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே அதை பார்த்துட்டாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கண்ட கனவெல்லாமே நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது சரி ஓகே, இதுக்கப்புறமே நீ வந்துட்டு என்னை எப்படி கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது மிஸ்டர் ஷென்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே 2 பேரும் சேர்ந்துட்டு ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை நான் ஹப்பி இல்லை ஹஸ்பண்ட் கூப்பிடுவேன்னு சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ்மே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.